குழந்தையிலே ஒரு கடைக்கு போகிறீங்க, அம்மா 100 கொடுக்குறாங்க. 100 கொடுத்தாங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கடையில் போயிட்டு நின்று சாமான் என்னென்னு எழுதி லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு எல்லாம் எழுதுறாங்க. நீங்களை போய் வாங்கிடுறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், 500 வச்சுக்க, 100 500 கொடுக்குறாங்க. அவன் 387 போயிட்டு மீதியை கொடுக்குறான். அப்போ மீதியை கொடுத்தாக்க அப்படியே வாங்கிட்டுருவீங்களா? அவன் கொடுத்தது வாங்கிட்டுருவீங்களா? எண்ணி பார்க்க மாட்டீங்களா? 387 500 பாக்கி எவ்வளோ? 487. அப்போ 113 ரூபா. அப்போ 100 கணக்கு சரியாக செக் பண்ணுறீங்க இல்லையா? இதைத்தான் உங்கள் தாய் சொல்லித் தருவதில்லை, தந்தை சொல்லித் தருவதில்லை. அவர்கள் அன்புடன் உங்களை பேணி வளர்க்கின்றார்கள். ஆனால் அறிவை கொடுத்து உங்களை வளர்ப்பது, அன்றாடம் உங்களை படிக்க வைப்பது, வாழ்க்கையில் கல்வியை போதிப்பது குருநாதர். அந்த குருநாதருக்கான முக்கியத்துவம் தான் இன்றைக்கி குரு பூர்ணிமா. புரிஞ்சா உங்களுக்கு? குருவின் மூலமாகத்தான் இறைவனை காண முடியும் என்ற தத்துவத்தை கொண்டு தான் பஞ்சாபில் சீக்கியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முக்கியமாக இறைவனே நேராக வழிபட மாட்டாங்க, குருவைத்தான் வழிபடுவார்கள். குரு கிரந்தம் தான் அவங்களுக்கு முக்கியம், அதை வச்சா வழிபடுவாங்க. அதனால் குரு இல்லாமல் நமது வாழ்வில் எதுவுமே கிடையாது. அன்னன்னைக்கு நாம் நடந்து கொள்கின்ற அனைத்துமே நமக்கு குரு போதித்தது தான். கணக்காகட்டும், சயின்ஸாகட்டும், நம்ம நடைமுறை என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே அப்பா அம்மா சொல்லித்தரல, குரு தான் சொல்லிக் கொடுத்தார். அந்த குருவுக்கு இன்று வந்தனம் செய்வோம், சொல்லிவிட்டு கதையை ஆரம்பிப்போம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா, அஸ்மத் குரு சரணார விந்தாபியோம் நமகா. ஆரம்பிப்பா கதையா? ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரிதாவின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கதை, இன்றைக்கி குரு பூர்ணிமா, முக்கியமான தினம். இன்றைக்கி குருவுக்கு வந்தனம் தனியாக வச்சுருக்கேன், பார்த்துங்க அப்புறமா சொல்லிட்டோமா. அதாவது ஒரு குருநாதர் இருந்தார். ஒரு நாடு, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாடு அது. ஒரு முனிவர் இருந்தார், அவர் குருநாதர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சாஸ்திர விற்பன்னர், எல்லாமே தெரியும் அவருக்கு. ஒரு ஆற்றுப்படுகை இருக்கிற பெரிய ஆறு ஓடும் இல்லையா, அதற்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டு சீடர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். 4 சீடர்கள் இருந்தாங்க. இவர் தினமும் என்ன பண்ணுவார்னாக்க, அதிகாலை 4 மணிக்கே எழுதி விடுவார். டைமுக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படி கேட்குறீங்க இல்லையா? உதாரணம் தான், அவருக்கு அந்த நாள் தெரியும், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நாள் தெரியும். கரெக்டாக 4 மணிக்கு எழுந்துடுவார். அவரிடம் உள்ள ஒரு முக்கியமான குணம், நேர்கண்ணால் பார்ப்பார், பின்னால் திரும்பி பார்க்க மாட்டார். ஏந்திருப்பார், ஏந்தின உடனேயே காலை கடன்கள்லாம் முடிக்கணும் இல்லையா, முடிச்சுட்டு நேராக போவார். கீழே படித்துறைன்னு அப்பெல்லாம் கிடையாது, மெல்லமாக இறங்கிறதுக்கான வழி இருக்கும், அதுலேயே ஆறுலேயே குளிக்கலாம். அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா அந்த குருநாதருக்கு அதில் ஒரு சூட்சமாக தெரியும். அங்கேருந்து 2 மைல் தாண்டி நடந்து போவார். அதுவும் இருட்டில் தெரியுமா? அப்போலாம் இருட்டு வழக்கம் கிடையாது. இவர் இருக்கிற இடமும் ஆற்றுப்படி ஓரத்தில் இருக்கார், நாட்டை தாண்டி இருக்கார். அப்படிங்கிறத 2 மைல் ஒத்தரைப்பாத கரெக்டாக தெரியும் அவருக்கு. மாறி 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 முன்னாடி போவார். 3:45 மணிக்கெல்லாமே இந்த பசங்க எழுந்துடுவான், சிலர்லாம். ஏன்னா குருநாதர் குளிக்க போகிறதே இவன் குளிக்காமல் இருக்கலாமா, எழுந்துடுவான். அப்போ இவர் என்ன பண்ணுவார், நல்லா கேட்டுங்க. இவர் என்ன பண்ணுவார், முதல்ல குளிப்பார். இவர் குளித்தது அப்புறமா உட்காந்து ஜபங்கள் செய்வார். அதாவது ஜபங்களில் ஒரு முக்கியமான அந்த விதி உண்டு. அவர் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர். காணாமல் கோணாமல் கண்டு அப்படிங்கிற ஒரு விதி. அதாவது அந்த செய்யக்கூடிய ஜபங்கள் இருக்கு இல்லையா, அதை காணாமல் பண்ண வேண்டும். சூரியனே பார்க்கக்கூடாது. அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். கோணாமல் அப்படின்னா தலைக்கு உச்சிக்கு நேராக சூரியன் இருக்கிறதே நடுப்புற இருக்கிறதே பண்ணணும். அடுத்தது கண்டு, சாயங்காலம் மறையறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். இதை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி 1008 காயத்ரி ஜபங்களை தினமும் செய்வார். அந்த ஆற்றங்களில் உட்காந்துட்டு அழகாக பண்ணுவார். சரி, அப்போ என்ன ஆகும், நல்லா யோசிச்சு பாருங்கள். குறைஞ்சபட்சம் அவர் குளிச்சுட்டு 2-2.5 மணி நேரம் ஆகும் வெளில வரத்துக்கு. அதுக்குள்ளே இந்த சீடர்கள்லாம் 3 சீடர்கள் குளிச்சுவிட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், குளிச்சு அவங்களுக்கு இந்த பூஜைகள்லாம் ஜபங்கள்லாம் செய்யணும் இல்லையா, அவர்களும் ஜபங்கள் செய்வார்கள். குருநாதர் கிளம்புவார். அதே மாதிரி இவங்க பின்னாடி போயிட்டே இருப்பான். இப்போ 3 மணி நேரம் ஆகுதா குருநாதர் கிளம்புறதுக்கும் ஆசிரமத்துக்கும். அந்த 3 மணி நேரமும் ஒரு சீடன் தூங்கி கொண்டிருப்பான். அவனுக்கு ஏற்றுக்க முடியாது, 4 மணிக்கு ஏற்றுக்கிறதுக்கு பிடிக்காது. ஆனால் போயா 4 மணி எவன் எழுந்திருப்பான், பையன் ரோதனையாக இருக்குது அப்படின்னு தூங்கியிருப்பான். அப்போ குருநாதர் வர டைம் பார்த்து ஓடி போய் மறைஞ்சு அவர் உள்ளே போனதுக்கப்புறம் போய் குளிச்சு வந்துடுவான். ஏன்னா அவர் உள்ளே போயிடுவார், அங்கே ஒரு பூஜை பண்ணுவார். சரி, அப்புறம் தான் பாடம் ஆரம்பம், அது ஓடி வந்துடுவான்.
அவன் யாருனால் அந்த நாட்டின் இளவரசன். அப்போ அன்றைக்கி என்ன பண்ணுறார், குரு பூர்ணிமா. எல்லோரும் அதே மாதிரி 4 மணி எழுந்துக்கணும் இல்லையா. குருநாதர் 4 மணிக்கு எழுந்து குளிக்க கிளம்பி விடுகிறார். இந்த 3 சீர்கள் என்ன பண்ணுறான், 3:45 எழுந்து அவனு போடுறான். இந்த பையன் இளவரசன் தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியும் எப்படி 3 மணி ஆகும், அவன் வரத்துக்குள்ளே ஓடி போய் குளிச்சுடுவான்னு தெரியும் அவனுக்கு. அது கீழே குளிச்சுடுவான், அங்கே போக மாட்டான், பக்கத்தில் துறையில் குளிச்சுடுவான். சரி, அன்றைக்கி என்ன பண்ணார் குருநாதர், குளித்தார். ஜபங்களை ஆற்றிலே பண்ணணும், அதை பண்ணினார். உடனேயே தியானம் எதுவும் பண்ணல. 1/2 மணி நேரத்தில் கிளம்பி ஆசிரியர் விட்டார். இந்த பசங்களுக்கு அச்சோ மாட்டின்ட்டான், சீடனை மாட்டின்ட்டான், எல்லா வருஷம் மாட்டின்ட்டான் அப்படி நடிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கம்பீரமானவர், கடுமையானவர், நல்ல ஒழுக்கத்தில் போதிக்கத்தில் அவர் ஆள் கிடையாது. திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொன்னலையா, திரும்பி பார்த்தா யார் இருக்கான்னு தெரிஞ்சுவிடுவாங்க. திரும்பி பார்க்கறதால இந்த 3 பசங்க மட்டும் ஒரு தான் பந்துட்டு இருப்பான். 4வது இளவரசன் அவர் தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே யார் எப்படி அப்படிங்கிறது குருவுக்கு முழுமையாக தெரியும், ஆராய தெரியும். அப்போ குரு என்ன பண்ணுறார், போகிறார். போய் என்ன பண்ணுறார், தன்னுடைய பூஜை அறை இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்துட்டு ஏய் அந்த பக்கத்தில் ஒரு படுத்துட்டு இருக்கிறோம், இங்கே வாங்கடா ஐயா அப்படின்னார். வாடா அப்படிங்கிறார். இளவரசன் காரம் வந்துடுது. அஷோ குரா வந்துட்டா உங்களுக்கு என்ன தெரியலையே, மற்ற பசங்களாம் பார்க்கலாம் ஒத்துழைமை இல்லை, எப்படா இவரு வந்துருக்காரு. அதை பார்த்துட்டு ஓடி போய் என்ன முன்னாடியே அவர் குளிச்சுட்டார். அந்த அறைக்கு சுத்தமாக இருக்கணும், அந்த அறைக்கிட்ட போக மாட்டான், தள்ளி நிற்கிறான். தவா நீ குளிக்கல இல்லையா, திரும்பியே பார்க்கல. அன்னைக்கு குருநாதருக்கு, அவருடைய குருநாதருக்கு விசேஷ ஆராதனை பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு குரு பூர்ணிமா, விசேட ஆராதனை செய்ய இருக்கின்றேன். என்னுடைய 100 வயது குருநாதரை நான் அழைத்து வர இருக்கிறேன். அவர் இமயமலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆகினால் நீ என்ன பண்ணுற, நீ தான் முடிச்சுட்டு இருக்கிறோம், மற்றெல்லாம் குளிக்க போயிட்டான், நீ போய் என்ன பண்ணுற, மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய். அவ்வளோதான். இளவரசருக்கு அச்சோ என்னடா அது அப்படின்ட்டு தவிக்கிறான். சரி குருநாதா அப்படிங்கன்னா, மாட்டு தொழுவத்தை இதுவரையும் சுத்தமே பண்ண கிடையாது, மற்ற சீர்கள்லாம் பண்ணியிருக்கான், இப்போ பண்ணவே கிடையாது. பண்ணுறான். ஏய் சரி அப்படி கூப்பிட்றார், வரேன் குருநாதா அப்படின்னா. பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டி ஆசிரமத்தையும் முழுவதுமாக சுத்தம் செய். அவ்வளோதான், சரி. ஐயோ இடுப்பு உடிஞ்சு வேர்த்து விறுவிறுத்து படுறது. அப்புறம் ஆசிரமத்து உள்ளேயும் நான் இருக்கும் அறையை தவிர சுத்தம் செய், சாணி போட்டு வாசலில் முழுக வேண்டும் அப்படின்றார். சரியான தண்டனை பண்ணிடுறான், அதையும் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டு உடனடியாக குளிக்க செல், இங்கே இருக்கிற கரையில் குளிக்கப்போ, அங்கே தினமுறை குளிப்போ இல்லையோ குளிப்போ. அப்போ தெரிஞ்சுட்டுருக்காரு அவர். ஆஹா புரிஞ்சுட்டாரு. ஓடி போய் குளிக்கிறான், ஏந்து வரான். நிறைய பூக்கள்லாம் இருக்கும், கொண்டா அப்படின்னார். பூக்கள்லாம் எடுத்தது பக்கத்தில் கொண்டு வைக்கிறான். வச்ச உடனே குருநாதருக்கு பூஜை பண்ணிக்கிறார். பூஜை பண்ணிட்டு திருப்பி குளிச்சுட்டு வா அப்படின்னார். திருப்பி குளிக்க போகிறான். பக்கத்தில் காட்டில் இருக்கிற எல்லா மரங்கள்லேருந்தும் நிறைய பூக்கள் பூத்துருக்கும், பறித்து கொண்டா அப்படின்னார். மற்ற சீடர்கள்லாம் ஆயுஷ் போடுமா, உனக்கு தான் கொடுக்கப்பட்ட இது பொறுப்பு, நீ தான் இந்த கடமையை செய்ய வேண்டும் அப்படின்றார். மற்ற பசங்க வந்துடுவாங்கல்ல, இவன் ஒண்டி போகிறான், பெரிய கூடை எடுத்துக்கிறான். காட்டில் கல் முள் எல்லாம் குத்துறது, ஆனால் பூக்கள் அங்கே பூத்துருக்கு நிறையா. அது முனிவருக்கு தெரியாமல் இருக்குமா, அது குருநாதருக்கு தெரியும். பறிச்சிடுவான். நாகலிங்க பூ மெயினாக பறிச்சுவான்ருக்கார். நாகலிங்க பூ இருக்குது, அது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கரடமுடான காடு அது. அதோட மேலே ஏறி குதிச்சு காலில் ரத்தம் வருது, ரத்த காயத்தில் போகிறான், பறிச்சு வந்துடுவான். பறித்து கூடை ஒப்பிடுறான். அப்பா ஆளை விடுங்கப்பா, ஐயோ போதுப்பா தண்டனை அப்படின்னு நடிக்கிறான். கொண்டு வைக்கிறான். வச்ச உடனே என்ன பண்ணுறார், 4 வரும் கிளம்புங்கள் அப்படின்னாப்புல. 4 வரும் கிளம்பிடுறாங்க. டிஃபன் எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பட்டி தான், முழு பட்டியாக இருக்க வேண்டியதான். குருநாதர் எப்படியோ சீடர்கள் அப்படி தான். குருநாதர் கம்பீராக போகிறார். அவர் கம்பீரத்துக்கு கையில் கமெண்டெல்லாம் தீர்த்த பத்திரம் எடுத்துட்டு அந்த இடுப்பில் 1/2 வயசு தான் கட்டிட்டுருப்பார். கட்டிட்டு அப்படியே போகிறார். போயிட்டே கிட்டே மந்திரம் அப்படி வாயில் உச்சாரம் பண்ணிட்டே போயிட்டார். அன்றைக்கி குரு மந்திரம் தான் சொல்லணும், குரு மந்திரம் சொல்லிட்டுருக்கார். அப்படின்ட்டு எதிர்த்தாப்பில் 100 வயது குருநாதர் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ சீடரை பார்த்து சொல்கிறார், இவர் என் குருநாதர், 100 வயது ஆகுது, இப்பையும் எவ்வளோ கம்பீரமாகவும் எவ்வளோ தேஜஸாகவும் இருக்காருன்னா, இன்னமும் அவர் தியானத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். 3 மணிக்கே எழுந்து விடுவார். தூக்கம் என்பதெல்லாம் அவருக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இமயமலையிலேருந்து எனக்காக நான் சொன்னேன்னு வந்துட்டுருக்காரு. நான் இன்றைக்கி மெனக்கெட்டு இன்றைக்கி விசேஷ பூஜை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டேன். இந்த ட்ரிப் இந்த வருஷம் வரேன்னு சொன்னார், இந்த வருஷம் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குருநாதர், பெரிய குருநாதர், 100 வயசு, அந்த கண் பார்வையே போதும்.
அதாவது வயதான பெரிய குருநாதருடைய கண் பார்வைப்பட்டால் நம்ம போதும், அவங்க பேச அவசியமே கிடையாது. பேசவே இல்லை அவர். ஆசா பண்ணுறார். பண்ணோன்னே வாங்கடா இல்லை ஆசிரமத்துக்கு. ஐஸ்வர்யாவில் குருநாதருக்கு ஒரு பெரிய அந்த ஆசிரியர்கள் இருக்குது, ஆசிரியர் பலகை இருக்கு இல்லையா, அதை போடுறாங்க. அவரை உட்காந்து வைக்கிறாங்க. உட்காந்து வச்சுடுறேன். இவர் என்ன பண்ணுறார், இந்த குரு உட்காந்துட்டு குருவுக்கு பாதத்தில் பாத பூஜைன்னு பண்ணுவாங்க இல்லையா, பாதத்தை ஒரு தட்டில் வச்சு அதுக்கு தீர்த்தங்கள்லாம் ஊற்றி அபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த தண்ணியை தானும் புரோட்சிட்டு மற்ற சீரர்களுக்கு புரோட்சம் பண்ணிட்டு இவர் பூஜை செய்கிறார். 4 சீரர்களும் அந்த வேத மந்திரங்களை சொல்லுகின்றார்கள். அந்த அவனுக்கு தத்தகாப்பு தெரியும், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும். சொல்கிறான். கடைசியில் ஒவ்வொருத்தரையும் விட்டு அந்த பெரிய குருவுக்கு பூவை புறச் சொல்கின்றார். பூவை போட்டுட்டே இருக்கான். அப்போ எல்லாம் கேட்டுங்க, இதுதான் சாமர்த்தியமானது. குருநாதர் பெரிய குருட்ட ஒரு உபதேசம் செய்ய சொல்கிறார். பெரிய குரு என்ன பண்ணுறார், தன் சிஷ்யர் தெரியும் அவருக்கு. 4 சீடர்களையும் பார்க்குறார். ஒவ்வொருத்தரையாக பார்க்குறார். நீ ஏந்திரு அப்படிங்கிறார். யார்? இளவரசன். நமஸ்காரம் பிரபு, நமஸ்காரம் பிரபு அப்படிங்கிறான். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். நீ இந்த நாட்டு மன்னனுடைய மகனா? ஆமாம். ஒரே இளவரசனா? ஆமாம். உனக்கு எத்தனை மணிக்கு நீ எழுந்து எத்தனை மணிக்கு நீ குளித்து ஆற்றில் குறித்து விட்டு பூஜைக்கு வருவ? புரிந்து கொண்டேன், நான் புரிந்து கொண்டேன். உன்னால் மற்றவர்களைப் போல் இருக்க முடியாது. ராஜபோக சுகம் கண்டவன் ஆகினால எளிய மனிதர்கள் போல் உன்னால் வாழ முடியாது. இதானே நீ சொல்ல வர? மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிறான். புரிகிறது, புரிகிறது. உனக்கு நன்மை உண்டாகட்டும், நல்லது தான், இதுவும் நல்லது தான் அப்படின்னார். சாமி என்ன சொல்கிறீங்க சாமி? இந்த மாதிரி அதாவது ஒரு சீடன் என்பவன், அது நீ அரச சீடன், அரசனுடைய இளவரசன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ சாதாரணமாக உன்னுடைய தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் முதலில் விட வேண்டும். நாளைக்கு நீ நாடு ஆளப்போகிறோம் இல்லையா, இது 2 தான் நாட்டிற்கு கேடு. 2 கண்களில் ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று தூங்க முடிச்சுத்தனம். 2 இருந்ததுனால் அவ்வளோதான், கண்ணை மூடிடுவ. நாட்டில் நடக்கிறதே தெரியாது, மக்கள் படுற அவதி தெரியாது, நாடு அதோகதி ஆகிவிடும். ஐயா என்ன சொல்கிறீங்க? அதைத்தான் உன் அப்பா இப்போது செய்து கொண்டிருக்கிறார். நீ இங்கே ஆசீர்வாதம் செஞ்சுட்டு இருக்க. உன்னுடைய தூக்கமும் உன்னுடைய சோம்பேறித்தனமும் உனக்கு மட்டும் கெடுதல். ஆனால் அது மன்னரின் தூங்க மூச்சுத்தனமும் சோம்பேறித்தனமும் அனைத்து நாட்டு மக்களுக்கும் கேடு என்பதை நீ உணர்ந்து கொள். ஐயா புரியலைங்களே ஐயா, புரிகிற மாதிரி சொல்லுங்க ஐயா. அப்பா உன் நாடு நல்லா இல்லைப்பா, நான் பார்த்துன்னு தான் வந்தேன். ஒவ்வொரு கடைக்கோடி மக்கள் என்ன மாதிரி நிலைமையில் இருக்காங்கிறது மன்னருக்கு எதுவுமே தெரியாது. அமைச்சர்கள் சொல்கிறத மன்னர் கேட்குறார். அமைச்சர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள், அத்தனை பேர் கேடு விளைவிப்பவர்கள். தளபதியை போய் கேட்டாக்க தளபதி என்ன சொல்கிறார்? நாடு பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னா 1ஆம் நம்பர் அயோக்கிய பயல். ராஜகுரு கேட்கேவிடம் மோசடி பேர் வழி. இத்தனை அயோக்கியர்களையும் மோசடி பேர்களையும் கொள்ளைக்காரர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு மன்னன் இருந்தால் நாட்டு மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நீயே புரிந்து கொள். ஐயா அது மாதிரி எனக்கு எதுவுமே நாட்டில் நடக்கிற மாதிரி தெரியவே இல்லையே. எதுவுமே அந்த மாதிரி தெரிய விடாமல் பாதுகாப்பாக மற்றவர்கள் சுற்றி இருப்பவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ நான் என்ன பண்ணணும்? உனக்கு குரு பூர்ணிமாக்கு அறிவுரை சொல்கிறேன். நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஆனால் நீ நாட்டின் பிரஜை என்று இல்லாமல் நாட்டினுடைய ஆள்பவன் என்கிற முறையில் மக்களினுடைய உண்மையான தரத்தை நீ உயர்த்த வேண்டும். நிச்சயமாக நீ என்ன பண்ணு, இந்த 3 சீரனை அழைச்சிக்கோ. நான் என் சீரன் சிஷியன் சொல்கிறேன், அழைச்சிக்கோ. மாறு வேஷத்தில் போ, ஒவ்வொரு இடமும் போய் பாரு, என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறது உன்னை குருநாதரே கேட்டுக்கோ. அவரே ஆலோசனை சொல்லுவார், அல்லது உனக்கே அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குரு பூர்ணிமாவுக்கு இந்த நாட்டு நலன் பற்றி இந்த அக்கறையை தெரிவித்து விட்டேன், நான் வருகிறேன் அப்படிங்கிறார். குருநாதர் சாஷ்டாக காலை பிடிச்சிக்கிறார். பால் கொஞ்சம் கரை கொண்டாங்கடாங்கிறார். ஒரு சீசன் ஓடி பால் பசுமை கரை அவசரம் கொண்டு வரான். பாலை கொடுக்காப்புல இந்த பால் என்ன பண்ணார், அவர் இவன்கிட்ட கொடுக்குறார். யார்கிட்ட? இளவரசரை கொடுக்குறார். கொடுத்து உனக்கு தான்ப்பா இந்த நாட்டை பார்த்துக்கிறதுக்கும் ஆள்வதற்கும் முழு தெம்பு வேணும். இந்த பால் கிடைக்காமல் படுகின்ற வேதனை அத்தனை குழந்தைகளும் உன் நாட்டில் படுகிறது என்று நீ போய் பார் அப்படின்னார். ஐயா அதான் உண்மை, போ அப்படின்னார். அவ்வளோதான். எல்லா பேரும் குருவார் ஆசாவின்ட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. போனால் வார வருஷம் 6 மணிக்கே அவங்க வந்து தெரியாது, சுற்றி தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஊராக பட்டி இருக்குலாம் போய் சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு பட்டி சுட்டியாக போய் பார்க்குறாங்க. மாடெல்லாம் வயரெல்லாம் ஒட்டி கிடக்கு.
ஒரு மாட்டுக்கு வயிறு பெருசாகவே இல்லை, அது பால் கறக்கிறது தெம்பே இல்லை, கண்ணுக்குட்டிலாம் இன்றைக்கோ நாளைக்கோ வைக்கிற மாதிரி இருக்குது, வைக்கலே இல்லை சுத்தமாக. அப்போ இவன் ஒரு வீட்டில் போய் அம்மா தவிச்சு வாங்கி தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்குறான். போப்பா நீங்கள் ஆகாரமே தண்ணி தான், உனக்கு கொடுத்தா நாங்கள் என்ன பட்னியாக இருக்க சொல்கிறியா, வீட்டில் பிள்ளைலாம் தண்ணியெல்லாம் உயிர் வாழுது. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, என்னப்பா நீ சொல்கிற, நாடகம் நடக்குதுங்க. தூங்கவும் முடிச்சு சோம்பேறி மண்ணை வச்சுட்டு எல்லாம் ஊரை ஏமாத்திருக்கானோ மக்கள் அமைச்சர்கள்லாம் தளபதி ஏமாத்தின உட்காந்துருக்கான், ராஜகுரு ஏமாத்தின உட்காந்துருக்கான். இந்த மன்னனுக்கு ஒரு மக்கு தெரியல, கண்ணை முடிகிற மண்ணாவும் வைத்தவங்களை மண்ணை வச்சுட்டு நாங்கள் படுற அவஸ்தை. குழந்தைகளுக்கு பால் கிடையாதுயா, மாட்டுக்கு தீவனம் கிடையாதுயா, வக்கல் கிடையாதுயா, ஒரு பயிர் செய்யலான்னா விவசாயம் பண்ணுறது தண்ணி கிடையாதுயா. என்னம்மா சொல்கிறீங்க, ஆறில் தண்ணி ஓடுறதேம்மா, எங்கய்யா ஓடுறது, ஒரே மாதிரி சீராக ஓடணுய்யா, ஓடலையா. அமைச்சர்கள்லாம் மண்ணை அள்ளி கொண்டு வர்றாயா, வித்துப்படுறாயா, ஆறெல்லாம் கட்டி போச்சியா, தூர் வராமல் தண்ணி அங்கங்கே தேங்கி கண்டபடி நிற்கிறதுயா. ஒரு ஒழுங்கு பரிபாலனை பண்ணாதால தண்ணியும் ஒழுங்காக வரமாட்டேங்கிறதுயா. விவசாயம் பண்ணி ஒரு வருஷம் ஆகிடுத்துப்பா, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. நாங்கள் சொன்னோம் நல்ல முத்துக்கள், நெல் முத்துக்கள் வேணும், முத்தின முத்தா நெல்லாக வேணும், ஒரு நெல்லும் இல்லை எங்களுக்கு விவசாயம் பயிர் பண்ணுறதுக்குன்னு அமைச்சரை பார்க்க போனால் உள்ளே விட மாட்டேங்கிறோம். ரொம்ப கஷ்டம்னு பார்த்தாக்க இதோ ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்ன அமைச்சர் தான். இதுவரையும் ஒரு வருஷம் ஆகிடுச்சு, இதுவரையும் நெல் மணிகளே வரல. விவசாயம் பண்ணுறதுக்கு முக்கிய விதை இல்லையா, விதைகளும் இல்லை எங்கள்கிட்ட. அப்போ தண்ணியும் கிடையாது, நெல்மணியும் கிடையாது, மாட்டுக்கு வைக்கலும் கிடையாது, குழந்தைக்கு குடிக்க பாலும் கிடையாது. என்னையா நாடு இது, இந்த நாட்டில் சாகலாயா, நாங்கள் சாகலாயா தண்ணி வைக்கிறேன், நீ தண்ணி குடி, நாங்கள் சாகிறோம், நீ குடி அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் புரியுது. அப்புறம் போய் பார்க்குறா ரோட்டில் வாலிபரெல்லாம் அப்படியே புகையில போட்டுண்டு, அப்போ எந்த காலத்துலேயும் புகையில உண்டு, அப்படியே புகையில போட்டுட்டு அப்படியே மயக்கத்தை உட்காந்து சூதாடிட்டு இருக்கான், சோழி வச்சு ஆடிட்டு இருக்கான். சோழி, தாயக்கட்டை, சோழி இதெல்லாம் வச்சு சூதாட்டம் ஆடிக்கொண்டு அதில் கிடைக்கின்ற பெரிய பணக்கார பசங்களை வச்சு அதில் அவங்க பணத்தெல்லாம் வச்சு சூதாட சொல்லி அவங்களை ஏமாற்றி அந்த பணத்தில் கஞ்சா கிடையாது, அப்போ அடிப்பாங்க, போதைக்கு வரக்கூடிய பொருளாக அடிப்பாங்க. இந்த போதையை ஏற்றிட்டு எல்லோரும் அப்படியே போதையிலே இருக்கான். எவனுமே வேலையும் பார்க்கல, நாட்டு பற்றோடையும் இல்லை, வீட்டு பற்றோடையும் இல்லை, தன் நலம் பற்றியும் சிந்திக்காமல் தன் சிந்தனையை மறக்கடிக்கக்கூடிய போதையை ஏற்படுத்தி கொண்டு ஒரு பொய்யான சந்தோஷத்தில் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது வாலிபர்களுடைய நிலைமை. வயதானவர்கள் நிலைமை கேட்கவே வேண்டாம், பாதி பிராணம் போயிடும், 50 தாண்டினாங்க பாதி பிராணம் போயிடும். குழந்தைகள் அன்னன்னைக்கு வளருமா வளராதா, பிழைக்குமா பிழைக்காதாங்கிற கண்டிஷனில் தான் சாப்பாடு இல்லாமல் பாலில் தவிக்கிறது. இந்த மாதிரி நிலைமை பார்த்தோன்னா அப்படியே மனசு வெறுப்பாயிடுது. ஓடினான், நேரம் ஓடினான், குர்ராதா ஒரு காலில் விழுந்தான். புரிஞ்சு அவனுக்கு, நீ சோம்பேறித்தனத்தால் தூங்கு மூஞ்சியாக இருந்தியே, நாங்கள்லாம் தினமும் குளிக்க போவோம், நான் பூஜை பண்ணுற டைமை பார்த்து ஜபதபங்கள் முடியறதுக்கு நேரலாகும் நாளாகும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ குளிக்கிறதுக்கு ஓடி வருவான்னு தெரியும் எனக்கு. அப்போ நீ ஒண்டி கெட்டுப்போன, ஆனால் நாடு கிடக்கூடாது இல்லையா. அப்போ நாட்டு மன்னன் எப்படி இருக்கணும், எப்பொழுதும் நாட்டு மன்னன் விழிப்புடன் இருக்க வேண்டும், அவனுக்கு உறக்கம் என்பது இருக்கக்கூடாது, எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அவன் நலன் என்பதை பற்றி சிந்திக்காமல் கடைக்கோடி இருக்கின்ற ஒரு தனி மனிதனுடைய நலன் பற்றி அவன் சிந்திக்க வேண்டும், ஒரு குழந்தையின் நலனை பற்றி சிந்திக்க வேண்டும், ஒரு மாடு நலனை பற்றி சிந்திக்க வேண்டும், மண் நிலம் பற்றி சிந்திக்க வேண்டும், விவசாயத்தை அக்கறை செய்ய வேண்டும், ஆட்டு நீர் சரியாக செல்கிறா என்பதை அவன் கவனிக்க வேண்டும், ஆங்காங்கே தடுப்பு அணைகள் கட்டப்பட வேண்டும், மண் கொள்ளையடிப்பு தடுக்கப்பட வேண்டும், தூர்வாரப்பட வேண்டும், குளங்களில் நீர் நிரப்பப்பட வேண்டும். இவ்வளோ இருக்குப்பா. ராஜாங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை. நான் உனக்கு எவ்வளோ அறிவுரை சொல்லியிருக்கேன். ஆமாம் குருநாதா, பாதி கேட்பேன், பாதி தூங்கிட்டு இருப்பேன், நீ தூங்க முடிஞ்சு அதுவும் எனக்கு தெரியும். பாதி சோம்பேறித்தனத்தினால நான் நடத்துகிற பாடம் லேட்டாக வருவேன், பாதி தெரிஞ்சுக்க மாட்டேன். ஒரு கண் சோம்பேறித்தனம், ஒரு கண் தூங்கு மூச்சுத்தனம், இரண்டும் மூடிவிட்டால் நாடு இருண்டு விடும், மக்கள் அழிந்து விடுவார்கள். இதை புரிந்து கொள். பக்கத்தில் நாட்டு மன்னன் ஈஸியாக எடுத்து அபகரிச்சு விடுவான், புரிஞ்சுக்கோ. புரிஞ்சாதா, நான் புரிஞ்சுட்டேன். நீங்கள் 2 கண்ணையும் தந்துட்டீங்க கண்ணா, என்னை 3வது கண்ணையும் திறந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்படியே போய் மன்னனை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கிறேன் அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, வெறி ஆகிடுச்சு. மன்னனை ஒன்றும் செய்யாத, மன்னனுக்கு ஒன்றும் தெரியாது, மக்கு மன்னன், 2 கண்களையும் மூடிய மன்னன், முட்டாள் மன்னன். அவனுடைய முட்டாள்தனத்தை திருத்தறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற பொல்லாதவர்களை சிறையில் அடை அப்படின்ட்டார். அவ்வளோதான். உடனே ஓடினான், நமஸ்காரம் பண்ணான். 3 சீடர்களும் எனக்கு உதவி கேள்வினா ஆயிஷுக்கோ, இனிமேல் அவர்கள் பாடம் அனுபவ ரீதியாக கற்பார்கள் அப்படின்னு அனுப்பிச்சுடுறார். அனுப்பிச்சாக்க முதல்ல போன உடனேயே ஒரு ஷாட்டை எடுத்தான்,
தலைமை அமைச்சர் இருக்கார் இல்லையா, நான் வீறுறான். அண்ணனுக்கு புரியல, என்ன புரியல, தவிக்கிறார். சவத்தை கட்டிவிட்டான். எல்லோரும் ஓடுறாங்க. எல்லா அமைச்சரும் ஒரு 8 அமைச்சராக இருப்பான். அட்டி சவு அடிச்சு விழுந்தது. கட்டி போடுறான். கட்டி பாதாள செஞ்சு அனுப்புகிறான் அப்படின்ட்டான். வீரர்கள்லாம் நம்ம வீரர்களுக்கெல்லாம் என்னென்ன, தளபதி வர்றார். தளபதிக்கு ஒரே அறை அடித்து அடியில் பல்லெல்லாம் ரத்தம் வந்துடுது. என்னையே அடிக்கிற, என்னடா நீ, நான் நாட்டை பார்த்துக்கிறேன். 100 ரூபா கொடுத்தா ஒரு வீரனுக்கு 50 ரூபா நீ செலவழிக்கிற, 50 பொற்காசு நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடுறேன். உன் வீட்டில் அவ்வளோ பொற்காசுகள் இருக்குது, சாப்பிட்றவனுக்கு வீரர்களுக்கு பட்னி அப்படிங்கிறத எல்லா வீரர்களும் ஆமாம் கொள்ளை அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு அறை விட்டான். ஒரு அறை இருக்கிற காலில் சப்பல் எடுத்து ஒரு விட்டான் அடி அப்படின்னா கட்டுறா அப்படிங்கிறாப்புல. அதுக்குள்ள ஒரு வீரர்களே என்ன பண்ணான், ஜெயிலில் வச்சான். அந்த தலைமையை கட்டிவிட்டான். அந்த அளவு வெறுப்பு. ஏன்னா பாதி கொள்ளை. அதாவது கஜானாவில் எழுத வேண்டியது ஒரு வீரனுக்கு 100 பொற்காசுகள் செலவு செய்யப்பட்டதுங்க. 50 பொற்காசுகள் செலவு, 50 பொற்காசு ஆவணம் போடுவோம். இதை மாதிரி தான் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையிலிருந்து கஜானாவில் பணத்தை எடுத்துக்க வேண்டியது. பாதி இவங்க சாப்பிட வேண்டியது, பாதி தான் செலவழிக்க வேண்டியது. அப்போ நாடு எப்படி உருப்படலை. மன்னனுக்கு ஒரு முட்டாள் ஒரு அளவு தெரியாது மக்கு பார்த்தான். எல்லோரும் பாதாள ஜெயிலில் அடங்கினான். எல்லோரும் பாதாள ஜெயிலில் அடைச்சோன்னே மக்கள்லாம் கூடினாங்க. வாழ்க இளவரசர், வாழ்க இளவரசர், வாழ்க இளவரசர், வாழ்க அப்படின்னாப்புல. இளவரசர் மற்ற 3 நண்பரோடு சேர்ந்து இனிமேல் இந்த நாட்டுக்கு நான் தான் பாதுகாத்துக்க போகிறேன். எங்கள் அப்பா வெறும் ஆலோசனை மட்டுமே அப்படின்னா ராஜுவை உண்டப்படாச்சு போட்டு நேராக குருநாதர் போனான். நமஸ்காரத்தை பண்ணான், ஆசாத்தை வாங்கினான். நீங்கள் குரு பூர்ணிமா, இன்றைக்கி நல்லது நடந்திருக்கிறது. இது ஆயுள் வரை நீளும், நாடு சுபிட்சமாக இருக்கும். கவலைப்படாமல் ஆட்சியை செய். நல்லவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள், கெட்டவர்கள் பேச்சை கேட்காதே. எப்பொழுதும் சோம்பேறித்தனத்தையும் தூங்கவும் சேர்ந்து விட்டுவிடு. 2 கண்களையும் திறந்து கொண்டே இரு. அறிவு கண் அப்பொழுதுதான் திறந்து கொண்டே இருக்கும். கடைசி வரையில் இருத்தாலும் உறங்காமல் இருப்போம்தான் மன்னன். நீ உறங்கவே கூடாது அப்படின்னா ஆஹா புரிந்து கொண்டேன். போயிட்டு வா, ஒரு நாடு சுபிட்சமாக இருக்கும், நீயும் நன்றாக இருப்பாய் என்று ஆசாமணி அனுப்புகிறார். இந்த குரு பூர்ணிமாவுக்கு இதுதான் இன்றைய கதை. குழந்தைகளே, நீங்களும் நல்லவர்களாக வாழுங்கள், குருவை மதியுங்கள். குரு சொன்னபடி சோம்பேறித்தனத்தையும் தூங்கவும் தனத்தையும் விட்டால், 2 கண்ணும் விழித்து இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியுடன் வாழ்வீர்கள். ஓகே, பாய் குழந்தைகளே, பாய்.